உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். முத்துக்கள் பதித்த வேதம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நான் திரும்பவும் வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்தை பார்த்தால் அநேகருக்கு பயங்கள். வாழ்க்கையில ஏதோ ஒன்றை குறித்து பயம் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்காலத்தை குறித்து பயம், அவளுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை குறித்து பயம், அல்லது குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை குறித்து பயம், அவர்களுடைய வேலையை குறித்து பயம். பல காரியங்கள் எல்லாருக்கும் பயத்தை கொண்டு வருகிறது. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார்? பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதாவது தைரியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் கொடுக்கிற அந்த காரியங்கள் நம்மை பயப்படாதே என்று சொல்லி நம்மை தேற்றுகிறது. வேதத்திலே பல பக்தர்களுக்கு ஆண்டவர் பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையும் நீங்கள் வேதத்தை வாசித்தால் அநேக இடங்களிலே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 15 அதிகாரம் 1 சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த இடத்துல பாருங்கள், ஆபிரகாமுக்கு யார் வருகிறார்? தேவாதி தேவன், அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், உலகத்தையே தன்னுடைய கையிலே வைத்திருக்கிற நம்முடைய தேவாதி தேவன் வந்து ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்? கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கு நாம் குடும்பத்தில் யாராவது ஒரு புருஷனை பார்த்து, ஒரு மனைவியோ அல்லது மனைவியை பார்த்து புருஷனோ அல்லது பிள்ளைகளை பார்த்து பெற்றோரோ அல்லது நண்பர்களோ பார்த்து பயப்படாத, நான் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு தைரியப்படுகிறார்கள். ஒரு வியாதியின் சூழ்நிலையிலையோ அல்லது பிரச்சனையான சூழ்நிலையிலையோ அல்லது கண்ணீரின் கவலையின் மத்தியிலேயோ யாரோ ஒருவர் வந்து சொல்லும் பொழுது, பயப்படாதேன்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்துக்கு ஒரு தைரியம் வருகிறது. ஆனால் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லி. கலாத்தியர் 3 அதிகாரம் 13 14 வாசிக்கிறேன், கேளுங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் விசுவாசத்தினாலே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து கூறப்படுகிறது. இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே மரித்தார். நம்முடைய சாபங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நமக்கு வரவேண்டிய ஆக்கினைகளை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்துதான் சொல்லுகிறது, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் யாருக்கு சொந்தமாயிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கும் எனக்கும் சொந்தமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பாவத்தினாலேயோ அல்லது சாபத்தினாலேயோ அல்லது வேதனையினாலேயோ துன்பத்தினாலேயோ ஏதோ ஒரு காரியங்களினாலே நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ, இந்த சாபம் என் குடும்பத்தை தொடர்கிறதே, ஐயோ இந்த பாவம் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறதே, ஐயோ இந்த மனுஷன் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா?
ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என்ன ஆசீர்வாதம்? பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தரோ எனக்கு பலத்த பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இன்னும் நாங்கள் வேதத்திலே பார்ப்போம். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 46 அதிகாரம் 3 வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போக பயப்படாதே. யோசேப்பு ஏற்கனவே எகிப்துக்கு கடந்து போய் விட்டார். அப்பொழுது யாக்கோபை அவர் கொண்டு வரும்படி யோசேப்பு சொல்லி அனுப்புகிறார் யாக்கோபை வரும்படி. அப்பொழுது ஆண்டவரிடத்தில் போய் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், பயப்படாத மகனே, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார். அந்த யாக்கோபை பார்த்து சொன்ன தேவன் அவரை பெரிய ஜாதியாக்கினாரா? ஆம், அப்படியே மாற்றினார். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் அன்றைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் ஒரு பெரிய ஜாதியாய் ஆசீர்வாதமான தேசமாய் வைத்திருக்கிறார். அதே சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். இன்னும் ஒரு இடத்திலே பார்க்கிறோம். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவா 8 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லுகிறார். ஒரு யுத்தத்துக்கு போகும் பொழுது ஆயி பட்டணத்தை முறியடிப்பதற்கு முன்பதாக யோசுவா மிகவும் பயந்து காணப்படுகிறார். அந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்படி இரு? பயப்படாத, கலங்காத. யோசுவாவுக்கு சொன்ன அந்த தேவன் அதை செய்து முடித்தாரா? ஆம், செய்து முடித்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள். ஆனால் நாம் வேதத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் ஒவ்வொரு பக்தர்களையும் பார்த்து பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே என்று சொன்ன வேதம் அதே நேரத்திலே பயப்படு என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7 வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் எதற்குமே பயப்பட தேவையில்லை. யாருக்கு பயப்பட வேண்டும்? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு நாம் எப்படி பயப்படுவது? 8 அதிகாரத்திலே பார்க்கிறோம். நீதிமொழிகள் 8 அதிகாரம். கர்த்தருக்கு எப்படி நாம் பயப்படுவது? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எதையெல்லாம் வெறுக்கிறாரோ அதை நம்ம வெறுத்தோம்னா ஆண்டவருக்கு பயப்படுகிறோம் என்று அர்த்தம். நீங்களும் நானும் நான் எப்படி ஆண்டவருக்கு பயப்படுகிறேன் என்று அறிந்து கொள்ள முடியும். தேவன் எதையெல்லாம் வெறுக்கிறாரோ, இந்த வேதம் சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமை எது? தேவன் வெறுக்கிற எல்லாமே தீமைதான். ஆண்டவர் எதை வெறுக்கிறார்? பெருமையை வெறுக்கிறார், அகந்தையை வெறுக்கிறார், தீய வழியை வெறுக்கிறார், புரட்டு வாய், அதாவது மாறி மாறி பேசுவதை அவர் வெறுக்கிறார். இன்னும் ஒரு இடத்திலே பார்க்கிறோம், பொய் வழியை கர்த்தர் வெறுக்கிறார் என்று பார்க்கிறோம். 7 காரியங்களை கர்த்தர் 6 காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது என்று பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தை நீதிமொழிகளிலே எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த பகுதிகளை ஆண்டவர் என்னெல்லாம் வெறுக்கிறாரோ அதெல்லாம் நம்ம வெறுத்தோம்னா நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது என்ற அர்த்தம். அப்படி நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுதுதான் ஆண்டவர் நம்ம என்ன செய்வாராம்? ஞானத்தினாலே நிரப்புவார், வல்லமையினாலே நிரப்புவார், தைரியத்தினாலே நிரப்புவார். அந்த 2 தீமோத்தேயு 1:7 பார்த்தோம் அல்லவா? அவர் தெளிந்த புத்தியை நிரப்புவார், அன்பின் ஆவியினாலே நிரப்புவார், பலமுள்ள ஆவியினாலே நிரப்புவார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்?
கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இன்னும் மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமை பார்த்து சொன்னார், யாக்கோபை பார்த்து சொன்னார், யோசுவாவை பார்த்து சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலேயும் ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இங்கே பார்க்கிறோம், சீஷர்கள் படவிலே போய் கொண்டிருக்கிறார்கள் இயேசுவோடு கூட. இயேசு எப்படி இருந்தார்? அங்கே நித்திரையாயிருந்தார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது பெருங்காற்று உண்டாயிற்று, கடல் கொந்தளித்தது, படகு அலைவுகளினால் அலைவுபட்டது. அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஐயோ ஆண்டவரே எங்களை ரட்சியும் அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க, அவங்க பயப்படுறாங்க. ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லுகிறார்? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? பயத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் மிகுந்த தொடர்பு இருக்கிறது. நாம் பயப்படுவோமாயிருந்தால் நாம் விசுவாசத்திலே அன்பிலே பூரணப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லி யோவான் புத்தகத்திலே 1 யோவானிலே வாசிக்கிறோம். நாம் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி இயேசு பல இடங்களிலே நமக்கு சொல்லுகிறார். நாம் பயந்தது எனக்கு நேரிட்டது என்று யோபு சொல்லுகிறார். ஆகவே இயேசு நம் அருகிலே இருக்கும் பொழுது நமக்கு பயம் தேவையில்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வீசுகிற காற்றை, கொந்தளிக்கிற கடலை, எல்லா காரியங்களையும் அமைதலாக்க, இறையாதே அமைதலாயிரு என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல அவர் இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன ஆண்டவர் அது அமர்ந்ததா? ஆம், அமர்ந்தது. அதற்கு பிறகு படகு அடுத்த கரைக்கு சேர்ந்தது என்று பார்க்கிறோம். இன்னும் ஒரு இடத்துல பார்க்கிறோம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 36ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலே யவீரு என்கிற ஒரு மனிதன், அவருடைய மகள் என்ன செய்து வியாதி படுக்கையில் இருக்கிறார், மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலே படுத்திருக்கிறாள். அவன் என்ன செய்கிறான்? இயேசுவை கூப்பிடுகிறான். ஆண்டவரே வாங்க, என் பிள்ளையை சுகமாக்குங்க என்று கேட்கிறான். அப்ப ஆண்டவர் கொஞ்சம் தாமதித்த பொழுது அங்க சொல்றாங்க, இனிமே ஆண்டவரை என்ன செய்ய வேணாம், நீ துக்கப்படுத்த வேணாம், கஷ்டப்படுத்த வேண்டாம், அவள் மறைத்து விட்டாள் என்று சொல்லி அந்த வார்த்தையை யவீருவினுடைய காதுகள் கேட்பதற்கு முன்பதாகவே இயேசுவினுடைய காதுகளிலே அது விழுந்தது. யவீருவுக்கு அது உள்ளே போவதற்கு முன்பதாகவே இயேசுவினுடைய காதுகளில் அந்த வார்த்தை விழுந்தது. இயேசு என்ன சொல்லுகிறார்? அதை ஆண்டவர் உடனே கேட்டவுடனே, அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவன் நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே மரித்து போகிற நிலைமை காணப்படுகிறதா? இனி அவ்வளவுதான், எல்லாமே முடிந்து விட்டது என்கிற ஒரு நிலைமை, இந்த மகள் மரித்து போகிற நிலைமையில இருந்த அந்த யவீருனுடைய மகளை போல உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் மரித்து போன நிலைமை அல்லது முடிந்து விட்ட நிலைமை, இனிமேல் உயிர்ப்பிக்கப்படவே முடியாது என்கிற நிலைமையில இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இயேசுவினிடத்திலே விசுவாசமாயிருங்கள், இயேசுவினிடத்திலே அன்பாயிருங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையில உயிர்ப்பிக்க போதுமானவராய் இருக்கிறார். இயேசு போனாரா? ஆம். இயேசு யவீருவின் வீட்டுக்கு போய் அங்கே மரித்து போயிருந்த அந்த மகளை தலித்தாகுமி என்று சொல்லி எழுப்பி ஆண்டவர் உயிரோடு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அன்றைக்கு வியாதியில் இருந்த, அதாவது கடலிலே கொந்தளித்த பொழுது சீஷர்களை பார்த்து பயப்படாதே என்று சொன்னார். யவீருவினுடைய குடும்பத்திலே ஒரு மரித்து போன நிலைமை காணப்பட்ட பொழுது பயப்படாதே என்று சொல்லி உயிரோடு எழுப்பினார். இன்னும் ஒரு இடத்திலே பார்க்கிறோம், அதாவது வேதத்திலே பல இடங்களிலே சீஷர்கள் பயந்தார்கள், ஒவ்வொருவரும் பயந்தார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லி. ஆனால் இந்த பயப்படாமல் இருப்பதற்கு நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் தேவை. இயேசு கிறிஸ்துவின் மேலே எப்படி விசுவாசம் வேணும்?
இயேசு சுவாமி சொல்லுகிறார், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் லூக்கா 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார், கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொல்ல அப்புறம் போகும் என்று சொல்லுகிறார். அப்ப எவ்வளவு விசுவாசம் நமக்கு தேவை இயேசுவின் மேலே? கடுகு அளவு விசுவாசம் தேவை. இந்த பயத்தை நீக்குவதற்கு ஒரே ஒரு காரியம் தான் உங்களுக்கு தேவை, விசுவாசம். யார் மேலே விசுவாசம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம். அப்படி இருந்தாலே உங்களுக்கு போதும். அடுத்ததாக நீங்க செய்ய வேண்டியது, ஒரு மனுஷருக்கும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நாம் யாருக்கு பயப்பட வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷர்களுக்கு பயப்படாதிருங்கள். உங்களை நரகத்திலே தள்ள வல்லவராகிய ஆண்டவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகளில் பார்க்கிறோம், மனுஷனுக்கு பயப்படுவது, நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். நாம் மனுஷருக்கு பயப்படுவோமாயிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில கண்ணியிலே சிக்குண்டு போய் விடுவோம். அந்த கண்ணியிலே சிக்குண்டு போய்விட்டால் நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போய்விடும். ஆகவே தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய விசுவாசத்திலே வளர வேண்டும். அது மாத்திரமல்ல, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இவை எல்லாவற்றிலும் யார் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்? ஆபிரகாமின் பட்சத்தில் இருந்தவர் தேவாதி தேவன், யாக்கோபின் பட்சத்தில் இருந்தவர் தேவாதி தேவன், யோசுவாவின் பட்சத்தில் இருந்தவர் நம்முடைய தேவாதி தேவன். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்லுகிறார். ஆகவே பயப்படாதிருங்கள். உங்கள் சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் பிரச்சனைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். மனுஷனுக்கு பயந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அது கண்ணியாக முடிந்துவிடும். அந்த கண்ணியிலே சிக்குண்டு வெளியிலே வர முடியாமல் கஷ்டப்படுவீர்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு சுவாமி சொல்லிக் கொடுக்கிறார் நமக்கு, யாருக்கு பயப்பட வேண்டும்? சர்வ வல்லமை உள்ளவருக்கு, நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கள். மரித்த பின்பு நாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனால் பாவத்திலே ஜீவிக்கிறவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு மாத்திரம் நாம் பயப்படுவோம். இந்த உலக காரியத்தை பார்த்து, வியாதியை பார்த்து, துன்பத்தை பார்த்து, கஷ்டங்களை பார்த்து பயப்படாதிருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியோடு இருந்த பலத்த பராக்கிரமசாலியா இருந்த அதே சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கே பயத்தை களைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, விசுவாசம். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசிக்க வேண்டுமானால் வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள இருக்கிற பயமெல்லாம் போய்விடும். 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுங்கள், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுங்கள். ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுங்கள். யாக்கோபின் தேவன் என் துணையாயிருக்கிறார் என்று சொல்லுங்கள். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று யோசுவாவோடு சொன்னார் அல்லவா? அதே தேவன் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன், திரியேக தேவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இருக்கிற பயங்கள் எல்லாம் இன்றே நீங்கி போகும். தேவாதி தேவன் உங்களை ஆளுகை செய்யும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன்.